சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ரஞ்சிதம், அவர்தான் என் அப்பான்னு உனக்கு ஏற்கனவே தெரியும்ல, நீ ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? இத்தனை நாளா நான் அவரை தப்பா தாண்டி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதனாலதான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லல. அதுக்கப்புறம்தான் அவர் மேல எந்த தப்பும் இல்ல, நாங்க தான் அவரை தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு எனக்கே இப்பதாண்டி தெரியும். என்ன மன்னிச்சிடு அஞ்சலி. என்கிட்ட போய் எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? விடு ரஞ்சிதம். இல்லடி, என் மேலையும் பெரிய தப்பு இருக்கு. ஆனா உன் அப்பாவை பத்தி சரியா விசாரிக்காம ஊருக்காரங்க பேச்ச கேட்டுக்கிட்டு நானா ஒரு முடிவு எடுத்துதான் உன் அம்மாவை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். அன்னைக்கு நான் அவசரப்பட்டு முடிவு எடுக்காம இருந்திருந்தா ஒருவேளை உன் வாழ்க்கை இன்னைக்கு நல்லா இருந்திருக்கும்ல. இல்ல, எது நடக்கணும்னு இருக்கோ அதான ரஞ்சிதம் நடக்கும். இப்போ அதுக்காக வருத்தப்படுறதில்ல எந்த பிரயோஜனமும் இல்ல. இனிமே நடக்க போறதாவது உனக்கு நல்லதா நடக்கணும்னு நினைக்கிறேன்டி. அன்னைக்கு நான் அவசரப்பட்டு முடிவு எடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு நீ சரியான நேரத்துல சரியான முடிவு எடுக்காம போனேன்னா உன் வாழ்க்கையும் வீணா போயிருண்டி. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்ற? இன்னும் 5 நாள்ல அந்த சின்ன ராட்சசிக்கும் விக்கி தம்பிக்கு கல்யாணம் நடக்க போகுதாமே. அதனால நாம இப்பவே ஏதாவது பண்ணாதான் உண்டு. உன் அத்தை உன்னையும் உன் புருஷனையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. அவங்க கிட்ட போய் விக்கி தம்பிதான் உன் புருஷங்கிறத மட்டும் சொல்லிடு. அதுக்கப்புறம் மத்ததையெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. ரஞ்சிதம், எல்லாம் புரிஞ்சுதான் பேசுறியா நீ? நான் இப்ப போய் அத்தை கிட்ட விக்கி தான் என் புருஷன் சொன்னா அடுத்த நிமிஷமே அவங்க அந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்க. கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கலாம்னு சொன்னதுக்கே அந்த பொண்ணு கவி தூக்க மாத்திரை சாப்பிட்டா. கல்யாணம் நடக்கலன்னு தெரிஞ்சா அடுத்த நிமிஷமே அவன் உயிரை விட்டுருவா. அடுத்தவ புருஷனுக்கு ஆசைப்படுறதே தப்பு. இதுல இல்லன்னு தெரிஞ்சா உயிரை விட்டுருவாளாக்கோ. விட்டா விட்டுட்டு போறாடி.